ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிராயா 5th ஹோக்காகே இருந்தாங்கன்னா நருட்டோ சீரிஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா வீடியோ புரியாது. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்டுக்கு வாட் டிப் சீரிஸ்க்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்து விட்டு போயிருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த விஷயம் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, ஒரு வீடியோவாக பண்ணிடலாம். ஜிராயா தேர்ட் ஹோக்காகே இறந்தக்கப்புறமா 5th ஹோக்காகே பதவி அக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னா தலைமை ஒரு ப்ளே பாயாக சுற்றி இருந்தாலும் ஹோக்காகே பதவிக்கு கரெக்டான ஆளுன்னு சொல்லலாம். ஹோக்காகேன்னு வரப்போ கரெக்டாக வேலை பார்ப்பார். ஒரு சைடு நம்ம சுனாடே ஒரோச்சிமாரு பேச்சை கேட்டு ஒரோச்சிமாரு ஹேண்டையும் ஹீல் பண்ணி விட்ருப்பாங்க. நம்ம ஒரோச்சிமாரு சுனாடேக்கு சொன்ன மாதிரி செய்யாமல் சுனாடே தம்பியையும் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு பண்ணி தராமல் ஏமாற்றிட்டு போயிருப்பார். நம்ம சுனாடே அவங்க கையை ஹீல் பண்ணி கொடுத்தது தப்புன்னு நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு இதை இடன் லீஃப் வில்லேஜில் சொல்லிடலான்னு நினச்சி இடன் லீஃப் வில்லேஜ் கிளம்பி வருவாங்க. அப்போது ஜிராயா தான் ஹோக்காகேன்னு தெரிஞ்சு சுனாடே ஜிராயாவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஜிராயா சரின்றுவார். ஜிராயா அதுக்கப்புறமா சுனாடே கிட்ட நீ ஹோக்காகே ஹெல்ப் பண்ணிவிட்டு இடன் லீஃப் வில்லேஜில் இருன்னு கேட்க நம்ம சுனாடேவும் யோசிச்சு பார்த்துட்டு ஜிராயா கிட்ட சரி இருக்கேன்றுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம சாசிகேவும் இட்டாச்சியக்குள்ளே இடன் லீஃப் வில்லேஜை விட்டு வெளியில் போயிடுவான். நம்ம நருட்டோ கூட்டிகிட்டு வரேன்னு போயிட்டு சாசிகே கூட நான் ஃபைட்டில் தோற்றுருவான். நம்ம ஜிராயா கக்காசியை மீட் பண்ணி அக்காட்சுக்கு நருட்டோ டார்கெட் பண்ணியிருக்கு, நருட்டோ ஸ்ட்ராங்காக ட்ரைனிங் கொடுன்னு சொல்ல நம்ம கக்காசியும் ஜிராயா கிட்ட சரி ட்ரைனிங் தரேன்ட்டு 3 இயர்ஸ் இடன் லீஃப் வில்லேஜில் கக்காசி ட்ரைனிங் தருவார். அப்பப்போ நம்ம ஜிராயாவும் வந்து நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுத்து 3 இயர்ஸில் நம்ம நருட்டோ ட்ரைனிங் எடுத்து சேஜ் மோடையும் மாஸ்டர் பண்ணிடுவான். ஒரு சைடு நம்ம சாக்குராவும் சுனாடே கூட சேர்ந்து 3 இயர்ஸ் ட்ரைனிங் எடுத்து ஒரு மெடிக்கல் நிஞ்சா ஆயிடுவா. அதுக்கப்புறமா சாக்குரா, நருட்டோ, கக்காசி 3 பேர் சேர்ந்து காராவை சேவ் பண்ண போவாங்க. அப்போது அந்த ஃபைட்டில் சாசோரி சாக்குரா கிட்ட ஒரோச்சிமாரு ஸ்பையை மீட் பண்ண போகிற பிளேஸையும் டைமையும் சொல்லியிருப்பான். நம்ம சாக்குராவும் இதை கக்காசிட்ட சொல்ல கக்காசி ஜிராயாட்ட சொல்லியிருப்பார். ஜிராயா ஒரோச்சிமாரு வந்தாலும் வருவான், இதை நானும் சுனாடேவை மட்டும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிருப்பாங்க. அப்போது 3 லெஜெண்டரி சானின்ஸுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே நடந்திருக்கும். நம்ம நருட்டோவும் இவங்க 2 பேரும் கிளம்பி போன விஷயம் தெரிஞ்சு சாசோரி சொன்ன இடத்துக்கு வந்திருப்பான். நம்ம நருட்டோவை பற்றி தெரியாத நம்ம தலைவன் தான் ஒரு ஆர்வ கோளாறாச்சே. அப்போது அங்கே வந்து நம்ம நருட்டோ காபோட்டோ கூட ஃபைட் பண்ணியிருப்பான். இந்த டைம் நம்ம நருட்டோ சேஜ் மோடோட காபோட்டோ கூட ஃபைட் பண்ணி அந்த ஃபைட்டில் நம்ம காபோட்டோவை அங்கேயே நம்ம நருட்டோ கொண்டிருப்பான். நம்ம ஒரோச்சிமாரு ஒரு சைடு 90s க்ளோக்கு வெளியில் வந்ததையும் சமாளிக்க முடியாமல் 2 லெஜெண்டரி சானின்ஸையும் சமாளிக்க முடியாமல் அந்த ஃபைட்டில் இறந்துருவார். நம்ம சாசிகேவும் அவன் நினச்ச மாதிரி இட்டாச்சியை கொண்டுருவான். அதுக்கப்புறமா அக்காட்சுக்கில் சேர்ந்து கில்லர் பியை பிடிக்க போனதுலேயும் ஃபெயில் ஆயிடுவான், கில்லர் பியை பிடிக்க முடியாமல். ஒரு சைடு எல்லா பெயின்ஸும் சேர்ந்து இடன் லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண வர அப்போ அங்கே நம்ம இருந்த ஜிராயா எல்லா பெயின்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணுவார். நம்ம ஜிராயாவாலையும் ரொம்ப நேரம் அதில் ஃபைட் பண்ண முடியாமல் தோற்றுருவார். அப்போது நம்ம நருட்டோ என்ட்ரி கொடுத்து நம்ம ஜிராயாவும் நருட்டோவும் சேர்ந்து எல்லா பெயின்ஸையும் தோற்கடிப்பாங்க. அதுக்கப்புறமா ஜிராயாவும் நருட்டோவும் நாகட்டோவை பார்த்து பேசி நாகட்டோவை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்ம நாகட்டோவும் ரெனே ரீபத் மூலியமாக இடன் லீஃப் வில்லேஜில் இறந்த எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துடுவான். அதுக்கப்புறமா நம்ம ஜிராயா நாகட்டோ எடுத்த இந்த ரெனிகன் எனிமிக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சி அங்கேயே அழிச்சிருவார். அதுக்கப்புறமா நம்ம ஜிராயா ஃபைக்காகே சமிட் போவார் அக்காட்சுக்கியை பற்றி பேச. இந்த டைமில் நம்ம சாசிகே கிசாமியோட 9 கேப்சர் பண்ணுறதுக்காகவும் டான்ஸோவை கொள்றதுக்காகவும் இடன் லீஃப் வில்லேஜ் வருவான். அப்போ மைட் கை அங்கே இருந்தனால கிசாமியோட ஃபைட் பண்ணி கிசாமியை கொண்டுருவார். நம்ம சாசிகே அப்போ டான்ஸோவை மீட் பண்ணி டான்ஸோவை பற்றி மிரட்டி ஃபுல் ஸ்டோரி கேட்குறான். அப்போ தான் தெரியுது இட்டாச்சி இடன் லீஃப் வில்லேஜை சேவ் பண்ண தான் மொத்த கிளானையும் அழிச்சிருக்கான்னு. மொத்த கிளானை அழியிறதுக்கு டான்ஸோ தான் காரணம்னு தெரிஞ்சு நம்ம சாசிகே டான்ஸோவை அங்கேயே கொண்டுட்டு இடன் லீஃப் வில்லேஜை சேவ் பண்ணுறதுக்காக சேஞ்ச் ஆகிடுறான். அப்போது ஒபிட்டோ ஒரு சைடு ஃபைக்காகே சமிட்டில் வாரை டிக்ளேர் பண்ணுறான். இதனால் நெக்ஸ்ட்டு வார் ஆர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நம்ம நருட்டோ 9 பேசி 9 சக்ராமோட கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறான். நம்ம ஒபிட்டோ ரெனிகன்னும் இல்லாமல் காபோட்டோட ரீஅனிமேஷன் ஜுட்ஸும் இல்லாமல் மாதராவும் இல்லாமல் வார் பண்ணனால வாரம் சீக்கிரம் முடிஞ்சது, ஒபிட்டோவும் தோத்துடுறான். வார் முடிஞ்சக்கப்புறமா நம்ம சாசிகே நான் ஹோக்காகேயை மொத்த நிஞ்சா வேர்ல்டையும் அழித்து புதுசாக மாற்ற போகிறேங்கிறான். இதனால் நம்ம சாசிகேக்கும் நருட்டோக்கும் இடையில ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. சேம் லைக் ஒரிஜினல் நருட்டோ சீரிஸ் நடந்த மாதிரி தான் ஃபைட் நடந்து முடிக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஜிராயா சுனாடேவை பார்த்து பேசி தான் ஆசைப்பட்ட பொண்ணையை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம நருட்டோ ஹோக்காகே ஆயிடுறான். இதோட இந்த ஸ்டோரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இந்த மாதிரி எந்த விஷயம் சேஞ்ச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு வீடியோவை பண்ணிடலாம். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி வாட் டிப் சீரிஸ் அனிமே கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்து விட்டு போயிருங்க.